ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. தவிக தலைவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலக்கத்தில் இருக்காங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வரப்போகுது இல்லையா? இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மெஜாரிட்டி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஎம்கே ஆட்சி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றோ ரெண்டோ வெகு சில நிறுவனம் மட்டும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணாங்களா நடிகைகள், செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாமே ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மறுபடியும் வந்து ஆளுங்கட்சியா வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஃபயரா தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த செலிபிரிட்டீஸ், விஐபிஸ ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் நெறைய. ஸோ இவங்களுக்காக வாக்கு செலுத்துறவங்க நெறைய பேரு. ஸோ அப்படி பார்க்கும்போது, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஓட்டு வராம தடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா தாவேக்கா தவிர வேற எந்த கட்சி வந்தாலுமே இவங்க மேல கோவம் திரும்பும். ஸோ இதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்களுடைய புரொடக்ஷன் கம்பெனில எப்படி நடிக்க வைப்பாங்க? இவங்க எப்படி இப்போ வாய்ப்பு கேட்பாங்க? உண்மையா அது பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. இதுக்காக தான் நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாரி பொதுவா இருக்கிறவங்க இல்லையா? செலிபிரிட்டீஸ், நடிகைலாம் ஸோ எந்த கட்சியும் சாராம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த நடிகைகள்லாம் எப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நடிகையெல்லாம். ஸோ இது வந்து ஒரு பாடமா இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க இத பத்தின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.